The customs clears 75,000 metric ton of imported rice என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அரிசி தட்டுப்பாடு இந்த அரிசி இறக்குமதியினூடாக மட்டுப்பாடு கொண்டு வரப்படும் என்பதாகத்தான் இந்த தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தினம் தினகரன் பத்திரிகையிலும் அதற்கான செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அரிசி தட்டுப்பாட்டுக்கு இடமில்லை. 75,000 மெட்ரிக் டன் அரிசி நேற்று வரை விடுவிக்கப்பட்டது. சுங்கத்துறை பேச்சாளர் சீவலி அருங்கொட 43,000 மெட்ரிக் டன் நாட்டரிசி 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசி நேற்று முதல் சந்தைக்கு விநியோகம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நாட்டுக்குள் நேற்று காலை வரை 75,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு சந்தைக்கு விடுவிக்கப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இறக்குமதியான அரிசியில் 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 43,000 மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் உள்ளடங்குவதாக அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாட்டில் நிலவிய அரிசி தட்டுப்பாட்டினை கருத்தில் கொண்டு தனியார் துறையினருக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட காலத்திற்குள் அரிசி இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது அரசாங்கம். அவ்வாறு வழங்கப்பட்ட காலத்தை அரசாங்கம் மீண்டும் ஜனவரி 10ஆம் தேதி இடைக்க அண்மையில் நடவடிக்கை எடுத்தது. இதனையடுத்து அரிசியை சுங்கத்திலிருந்து விடுவிக்கும் நடவடிக்கையை கடந்த 26ஆம் தேதி முதல் சுங்கத்துறை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த 27ஆம் அதிகாலை 27ஆம் தேதி காலை வரை 72,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக சுங்கத்தினூடாக விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி விரைவாக விடுவிக்குமாறு உணவு பரிசோதனைகள் மற்றும் தாவர தனிமைப்படுத்தல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் சுங்கத்துறை விசேட முறைமையை நடைமுறைப்படுத்தியதாக சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளரும் சுங்கத்துறை ஊடக பேச்சாளருமான சீவலி அருங்கொட தெரிவித்திருக்கிறார். எனவே சந்தையில் இப்போது அரிசி இல்லை என்ற ஒரு பிரச்சனை இப்போது சில தரப்புகளால் சுட்டிக்காட்டப்படும் நிலையில் அரிசி வந்திருக்கிறது. அதனை விநியோகிக்கிற நடவடிக்கை தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிலர் திட்டமிட்டு அரிசியை பதுக்கி வைத்துவிட்டு இல்லை என்று கூறுகின்ற கதையும் இருக்கிறது. எனவே இந்த நிலையில் இந்த அரிசி மாஃபியாவை ஒழிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாக நேற்று தினம் அமைச்சர் கேடி லால்காந்த் அவர்களும் தெரிவித்திருந்தார். எனவே நாங்கள் இப்போது நெட் சந்தைப்படுத்தல் சபையிடம் ஒரே ஒரு வாகனம் இருக்கிறது, ஒரு லொரி இருக்கிறது. அந்த லொரியும் உடைந்து போயிருக்கிறது. இதற்கெல்லாம் கடந்த கால அரசாங்க செயற்பாடு காரணம். அதனை தேடி இருந்து அதனை செயற்படுத்தி இருக்க வேண்டும். எனவே நாங்கள் இப்போது வந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு இந்த அரிசி மாஃபியாவை இல்லாதொழிப்பதற்கான திட்டங்களை முன்னெடுக்கப் போகின்றோம். எனவே நெட் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல்லை கொள்வனவு செய்து நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைத்துக் கொள்வோம். நாங்கள் தேவையான காலப்பகுதியில் இந்த நெல்லை அரிசியை மக்களுக்கு விநியோகித்து மக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதிப்பில்லாத வகையிலான செயற்பாட்டை முன்னெடுப்போம். அதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது. சந்தையில் நிச்சயமாக இந்த அரிசி மாஃபியாவை இல்லாதொழிப்போம் என்பதாக நேற்று தினம் கேடி லால்காந்த் அமைச்சர் அவர்களும் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அரசாங்கத்தின் அரிசி ஆலைகள் பல மூடப்பட்டு பல வருடங்கள் கிட்டத்தட்ட 1977ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டிருக்கின்ற அரிசி ஆலைகள் பலவும் இன்றும் இருக்கிறது, துருப்பிடித்து காணப்படுகின்றன. அவற்றை நேற்று முன்தினம் வசந்த சமரசிங்க அமைச்சர் அவர்களும் சென்று பார்வையிட்டிருந்தார். இங்குராக்கோட உள்ளிட்ட பகுதிகளில் இந்த களஞ்சிய சாலைகள் எல்லாம் 77ஆம் ஆண்டிலிருந்து மூடப்பட்டிருக்கிறது. இதனை இயக்க முடியவில்லை. எனவே இவ்வாறு அரிசியை பதப்படுத்தி வைக்கக்கூடிய அந்தந்த வெப்பநிலை வைக்கக்கூடிய பல வளங்கள் எமது நாட்டில் இருந்தாலும் அவை அனைத்தும் இவ்வாறு திட்டமிட்ட வகையில் செயலாக்கப்பட்ட செய்து அதனுடைய அந்த மாஃபியா செயற்பாடு காணப்படுது. எனவே இப்போது அது 22 தாங்கிகளை கொண்ட இந்த இங்குராங்கோட அரச அரிசி நெட் களஞ்சிய சாலையினுடைய செயற்பாட்டை மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் அதே போல் ஏனைய களஞ்சிய சாலையினுடைய செயற்பாட்டை ஆரம்பிப்பதற்கும் இப்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்த போகத்தில் வருகின்ற நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கான திட்டங்கள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசாங்கத்தின் வசம் உள்ள இந்த களஞ்சியங்களை சுத்தப்படுத்தி அதனை தயார்படுத்தி இந்த அரிசியை சேமிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சமரசிங்க அமைச்சர் அவர்களும் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காலம். இவ்வாறு இருக்க எதிர்க்கட்சி இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி வருகிறது. 45% வரி அறவிடும் அளவுக்கு அரிசி அதிசொகுசு பொருளா அரசாங்கத்திடம் பிரதான எதிர்க்கட்சி கேள்வி என்பது அந்த செய்தி. இந்த தினம் முஜிபுர் ரஹ்மான் எம்பி அவர்கள் இன்னும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரிசி இறக்குமதி வரி ஊடாக அரசு 1000 கோடி ரூபாய் வருமானம் பெற முயற்சி என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இறக்குமதி செய்யப்படும் அரிசி கிலோ ஒன்றுக்கு 65 ரூபாய் வரி அறவிடப்படுகிறது. 100க்கு 40% வரி அறவிடும் அளவுக்கு எமது நாட்டில் அரிசி அதிசொகுசு பொருளாகிவிட்டதா? அரிசி இறக்குமதியூடாக 4.1 பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை பெற்றுள்ள அரசாங்கம் மக்களுக்கு எப்போது நிவாரணம் வழங்கப் போகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அரிசி தட்டுப்பாடு நிவர்த்தி செய்வதற்கு அரிசி இறக்குமதி செய்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் சிறந்ததாகும். அரிசியை இறக்குமதி செய்யாமல் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்பதை தற்போது இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கும். எவ்வாறு இருப்பினும் அரசாங்கத்துக்கு இன்னும்
நியாயமான விலைக்கு நுகர்வோருக்கு அரிசியை வழங்க முடியாதிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் அரிசி இல்லை, சில இடங்களில் அரிசி இருந்தாலும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ள கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பனை செய்யப்படுவதில்லை. அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் ஜனாதிபதி அன்ருக்கும் திசாநாயக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் 220 ரூபாய் காணப்பட்ட அரிசி விலை 230 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. விலையை அதிகரித்த போதிலும் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணப்படவில்லை. அரிசி கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய் அறவிடப்படுகிறது. எனவே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலை 150 ரூபாவாகும். அந்த 150 ரூபாவுக்கு அரசாங்கத்தால் 60 ரூபாய் வரை அறவிடப்படுகிறது. அதற்கமைய நாட்டரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை 230 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை கெக்குழு அதே போல சிவப்பு கெக்குழு அரிசி வகைகள் 220 ரூபாவாக காணப்பட்ட நிலையில் சம்பா 240 ரூபாவாகும். இந்த 60 ரூபாய் வரியை நுகர்வோரை செலுத்த வேண்டும். சந்தைகளில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவது இது முதலாவது சந்தர்ப்பம் இல்லை. இதற்கு முந்தைய ஆட்சி காலங்களிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அரிசியை வழங்க வேண்டும் என்பதற்காக அதிகபட்ச வரியாக 10 ரூபாய் மாத்திரமே அறவிடப்பட்டது. அவ்வாறில்லை எனில் 1 அல்லது 2 ரூபாய் இறக்குமதியாக அறவிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் முதன்முறையாக 1 கிலோ அரிசிக்கு 60 ரூபாய் வரை அறவிடப்பட்டிருக்கிறது. இதற்கு 140% ஆகும். எனவே அரிசி என்பது அதிசொகுசு பொருளா? இதில் உள்ள நியாயம் என்ன? பட்டினிக்காக உண்ணும் உணவுக்கு அரசாங்கம் இவ்வாறு பாரியதொரு தொகையை வரியாக அறவிடுகிறது என்பதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். எனவே இந்த விடயத்துக்கு அரசாங்க தரப்பு கூறுகின்ற முக்கியமான விடயம், நாங்கள் இந்த அரிசிக்கான வரியை நீக்கிவிட்டு அரிசி இறக்குமதி செய்ய சொன்னால் அதிகளவான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்திக் கொள்வார்கள். நெல் அறுவடை இடம்பெறுகின்ற போது அதனை சந்தைக்கு விட்டு அரிசியின் விலையை குறைத்துவிட்டு விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய இந்த மாஃபியாக்கள் திட்டமிடும். எனவே அவ்வாறு குறைந்த விலையில் நெல்லை வாங்கிக் கொண்டு அதனை சேமித்துவிட்டு பிறகு தட்டுப்பாடு என்று கூறி அதனை அதிக விலைக்கு விற்பனை செய்கின்ற மாஃபியா நடவடிக்கை இடம்பெறும். இதன் காரணமாக விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த 60 ரூபாய் இந்த வரியை நாங்கள் தொடர்ச்சியாக பேணுகிறோம். அந்த வரியை நாங்கள் குறைத்துவிட்டால் இந்த அரிசி இறக்குமதியினூடாக விவசாயிகளுடைய அறுவடையின் போது அவர்கள் மிக பாரியதொரு பாதிப்பை எதிர்கொள்வார்கள் என்பதாகத்தான் அரசாங்க தரப்பு இந்த விடயத்துக்கு பதில் வழங்கியிருக்கிறது.